மதுரை டு ஆஃப்ரிக்கா சேனல் ரவிதகிருஷ்ணன் காளிதாஸ். லக்ஷ்மி போன பதிவில் லக்ஷ்மி எப்படி பிறந்தா, லக்ஷ்மிக்கு எப்படி கல்யாணம் ஆச்சுன்னு பார்த்தோம். லக்ஷ்மிக்கு கல்யாணம் ஆகும்போது அவள் 10th தான் படிச்சிருந்தா. 10th படிச்சிருந்து லீவில் அவளுக்கு கல்யாணம் 1974. பார்த்தா ஒரு வருஷத்தில் அவங்க மாமனார் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாரு பையனுக்கு. அந்த நேரத்தில் லக்ஷ்மியோட அப்பா பொண்ணை பார்க்குறதுக்கு வராரு. அப்போ இந்த விவரம் தெரிஞ்சு லக்ஷ்மியோட அப்பா கண் கலங்கி நிற்கிறாரு. அப்போ அவர் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாருன்னா, லக்ஷ்மிக்கு காவல் வேலை வந்திருக்கு, காவல்துறையில் வேலை வந்திருக்கு, அனுப்பி வைங்க அப்படின்ற. லக்ஷ்மியோட கணவர் வீட்டில் இருக்கவங்களும் அதுக்கு ஒத்துக்கலை. பொம்பளை பிள்ளைங்க வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறுத்திடுறாங்க. லக்ஷ்மியோட கணவர் இராணுவத்தில் பயந்து இராணுவத்திலேருந்து வந்தவர். ஆனால் அவருக்கு பென்ஷன் இல்லை. அப்போ மதுரையில் ஒரு பிரபலமான ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறாரு. அதில் பென்ஷனை விட அதிகமான சம்பளம் கிடைக்கிறதுனால பென்ஷன் பெருசாக அவருக்கு தெரியலை. ஆனால் லக்ஷ்மியோட கணவர் அவங்க வீட்டுக்கு நிறைய செய்கிறாரு. தம்பிகளுக்கு கல்யாணம், தங்கைகளுக்கு தேவையானது, தங்கைகளுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிடுறாங்க, அக்காலாம் கல்யாணம் ஆகிடுறாங்க, எல்லாத்துக்கும் செய்கிறார். இவ்வளவும் அவர் செஞ்சுட்டு லக்ஷ்மியை கவனிச்சாரா? லக்ஷ்மி எப்படி பார்த்துக்கிட்டாரு? அது பெரிய கேள்விக்குறியாக இருக்கு. அந்த நேரத்தில் லக்ஷ்மியோட தகப்பனார் இந்த மறுமணத்தை பற்றி கேள்விப்பட்டு ரொம்ப துடி துடிக்கிறார். எல்லாருக்கும் இருக்கத்தானே செய்யும். தன்னோட பொண்ணு வாழ்க்கையை இழந்துட்டு வேறவங்க மாப்பிள்ளை வேற கல்யாணம் பண்ண போறாருன்னா, அந்த நேரத்தில் லக்ஷ்மி தகப்பனாரோட சித்தப்பா பையன் அவர் யாரை கல்யாணம் பண்ணியிருக்காருன்னா, இல்லை, லக்ஷ்மி வீட்டுக்காரோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணியிருக்காரு. அவர் நாகர்கோயிலில் இருக்காங்க. அவங்க கூப்பிடுறாங்க லக்ஷ்மியையும் லக்ஷ்மி வீட்டுக்காரையும், வாங்க எங்கள் வீட்டுக்கு அப்படி. ஒரு வாரம் அங்கே போய் தங்குறாங்க லக்ஷ்மியும் லக்ஷ்மியோட கணவரும். லக்ஷ்மி கணவரும் அங்கே தங்கும்போது அந்த அந்யூன்யம், புரிதல் இதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்குது இங்கே. அதனால லக்ஷ்மி கர்ப்பவதி ஆறா. இந்த செய்தி கேட்டு லக்ஷ்மியோட வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் மன மகிழ்ச்சி அடைகிறாங்க. ஆனால் யாரும் லக்ஷ்மியை பார்க்கல. ஏன்னா அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, அவங்க இங்கே இருக்காங்க. லக்ஷ்மி கணவரும் தனி கொடுத்தனம் போகிறாங்க. தனி கொடுத்தனம் போகிறதுக்கு முன்னாடி இருக்கிற கடனெல்லாம் லக்ஷ்மியோட கணவர் பேரில் வருது. அப்பையும் அவர் கவனிக்கலை, நம்ம ஏமாற்றப்படுகின்றோம் அப்படின்னு. லக்ஷ்மிக்கும் தெரியல. லக்ஷ்மிக்கு இந்த ஒரு வருஷத்தில் அவள் போட்டு வந்த நகைகளை கணவரோட வீட்டில் வாங்கி அடமானமும் விற்கப்படுது. அதுவும் அவளுக்கு தெரியல. ஏன்னா அவளுக்கு 15 வயசு, அவர் குழந்தை. இந்த நேரத்தில் லக்ஷ்மியோட பிரசவம் ஆகப்போது எப்படி இருக்கும் இந்த சூழ்நிலை? லக்ஷ்மி கணவர் குடிப்பார். லக்ஷ்மியோட வீட்டில் ஆதரவு இல்லை அவளுக்கு. லக்ஷ்மியோட பிறந்த வீட்லேயும் ஆதரவு இல்லை. இப்படி இருக்கும்போது லக்ஷ்மி எப்படி காலத்தை கொண்டு போகிறா?
நேயர்களே நீங்க அதே முடிவெடுங்க. போன தடவை எனக்கு வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் லக்ஷ்மியோட கணவருக்கு மறுமணம் பண்ணாதீங்க பண்ணாதீங்கன்னு சொன்னீங்க. அது கண்டிப்பாக நடக்காது. நன்றி, வணக்கம். தொடர்வோம் லக்ஷ்மியை நோக்கி.